சீக்கிரமாக ஒரு வாசனையான அரைச்சி விட்ட ரசம் பண்ணலாமா? அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10, 15 மிளகு, ஒரு 3 மிளகாய் நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. வேணும்னா சீக்கிரம் பண்ணோம்னா வெந்நீரில் கூட ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம நைஸாக அரைச்சிக்க வேண்டியது தான். இந்த கருவேப்பிலை போடுறதுனால இந்த ரசம் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதுக்கு வந்து அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சுருக்கேங்க. இது இந்த நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பருப்பெல்லாம் ஊறினதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 10, 15 பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. பூண்டு வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். 2 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். கல்லுப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் கட்டி பெருங்காயம், தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா கையால் கசக்குங்க. அப்போ தான் அந்த வாசனையே சூப்பராக இருக்கும். புளியை கரைச்சி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. நல்லா இதெல்லாம் கொதிக்கட்டும். புளி தண்ணி ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை விட்டு பொங்கி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு நெய்யில் கடுகு, சீரகம், பெருங்காய பொடி தாளித்து கொட்டிட்டா சூப்பர் ரசம் ரெடி. தேங்க்யூ.